ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா கால்களை வலுப்படுத்தக்கூடிய சிறந்த 3 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசுக்கு அப்புறமாவும் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான். வயசு கூடுறப்ப கால் வலி, நடக்கிறதுல சிரமம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். கால்கள் பலவீனம் அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நடக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட சமநிலை கூட தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிடும். சரி வாங்க, இந்த வீடியோவில் கால்களோட வலிமையை அதிகரிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கால்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இந்த உணவுகளை உங்களோட வாழ்க்கையில நீங்க சரியான முறையில சேர்த்துக்கிறப்ப அது கால்களோட பலவீனத்தை குறைக்கும். கால்கள் பலவீனமாகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 60 வயசுக்கு அப்புறமா ஒரு 3 பேர்ல ஒருத்தருக்கு கால் வலி, கால் பிடிப்புகள்லாம் அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, உடம்புகள் இருக்கும்ல அந்த தாதுக்களுக்கு இடையே ஆன ஏற்றத்தாழ்வு தான். குறிப்பா பொட்டாசியம், கால்சியம் இது மாதிரியான சத்துக்கள் குறையிறதுனால தான் இந்த கால் பிடிப்புகள், கால் வலிலாம் வருது. இது பெரும்பாலும் நைட்டு நேரத்தில் தான் வரும். 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரத்த ஓட்டம் குறையிறது. வயசு ஆக ஆக தமனிகளில் கொஞ்சம் சுருங்க தொடங்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாக குறைஞ்ச ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள்லாம் தசைகளை போய் சேரும். அதனால கூட கால் வலி, கால் பிடிப்புகள் ஏற்படலாம். மெக்னீசியம் குறைபாடு கூட ஏற்பட ஆரம்பிக்கும். 3வது காரணம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த 3வது காரணத்தை முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நரம்பு செயலிழக்கிறது, அதாவது நீரிழிவு, வேறு ஏதாவது காரணங்களுக்காக நரம்புகள் பலவீனம் அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு பிடிப்புகள் அப்படிங்கிறது பொதுவானது தான். சிறுநீர் கழிக்கிறது, கொழுப்பை குறைக்கிற மருந்துகளை சாப்பிட்றவங்களுக்கும் டயூட்ரிக் மருந்துகளை எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த கால் பிடிப்பு, காலில் வலி ஏற்படுறது இயல்பான ஒன்று தான். இது மாதிரியான சில மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கால் வலி, பிடிப்பு அதை ஏற்படுத்தும். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா நீங்க வீட்டிலேயே பின்பற்றக்கூடிய சில எளிய பயனுள்ள குறிப்புகளை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? 60 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு கால் பிடிப்பை இயற்கையாவே குறைச்சு கால்களோட வலிமையை மீண்டும் கொண்டு வரக்கூடிய உணவுகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மஞ்சள் பால். இது தங்கப்பால் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சூடான பாலில் மஞ்சள், கொஞ்சோண்டு மிளகை தட்டி சேர்த்து குடிச்சிங்கன்னா இது கால் பிடிப்புகளுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் இருக்குல்ல, அது ஒரு இயற்கையான அலர்ஜி எதிர்ப்பு மசாலா பொருள் தான். இது தசை வலியை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் உடலை தளர்த்துறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாலில் கால்சியம் சத்து இருக்குது. இது தசைகளை சரி செய்து உங்களோட தசைகள், எலும்புகளுக்கெல்லாம் வலிமை தருது. உண்மையில் பார்த்தோன்னா இந்த மஞ்சள் பால் இருக்குல்ல, அது தசை பிடிப்புகளுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கத்துக்கும் ஒரு நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், வாழைப்பழமும் ஊற வச்ச திராட்சையும் தான். இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் ஒரு வளமான மூலமாக இருக்குது. இது தசை பிடிப்பை குறைக்குது. திராட்சையில் மெக்னீசியம், இரும்புச்சத்து இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது. இது இரத்த ஓட்டம், தசை தளர்வுக்கு ரொம்ப முக்கியமான சத்து தான். தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு அதோடையே இரவில் ஊற வச்சுருப்போம்ல அந்த 4லிருந்து 5 திராட்சைகளை நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. நீரிழிவு நோயாளிகள் மட்டும் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இதை எடுத்துக்கலாம். மற்ற எல்லாரும் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த 2ஐயும் சேர்த்து சாப்பிட்றப்ப கால் வலி, தசை பிடிப்புகளை ஓட ஓட விரட்டலாம். தேர்ட் ஒன், போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது. தண்ணீரை குடிச்சிட்டே இருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறைவாக தண்ணீர் குடிக்கிறது கூட தசை பிடிப்புகள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்குது. நீரேற்றம், அதாவது ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது உடம்பு ரொம்ப முக்கியமானது. அதுவும் 60 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களோட உடம்பை நீரேற்றமாக நீங்கள் கட்டாயமாக வச்சுக்கணும். ஃபோர்த் ஒன், எள்ளு. எள்ளு அப்படிங்கிறது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் கூட நிறைய சக்தியை தன்னுள்ள வச்சிருக்குது. எள்ளில் இயற்கையான கால்சியம், மெக்னீசியம் சத்தெல்லாம் இருக்குது. இந்த 2 தாதுக்களும் பிடிப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான தாதுக்கள் தான். நீங்கள் 1லிருந்து 2 டீஸ்பூன் எள்ளு விதைகளை எடுத்து அதை வறுத்து கலந்து நீங்கள் சாப்பிடலாம். தேன் கலந்து சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வெறுமனையே கூட சாப்பிடலாம். எள்ளு இருக்குல்ல, இது வாத தோஷத்தை கட்டுப்படுத்தி மூட்டுக்கள், தசைகளெல்லாம் வலுப்படுத்துது. இதை
நான் சொல்லலைங்க, ஆயுர்வேதத்தில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. எள்ளு அப்படிங்கிறது சூடான தன்மை உடையது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால குளிர் காலத்தில் நீங்கள் எள்ளை எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் எள்ளை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த வீடியோல 60 வயசுக்கு அப்புறமாவும் கால்களை வலுப்படுத்த சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.